காலை வணக்கம். இன்றைய குறள் அறத்துப்பால் இல்லறவியல் மக்கட்பேறு அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. குறள் எண் 68. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. சொல் விளக்கம். தம்மின் என்பதற்கு தம்மை விடவும், தம் மக்கள் தங்களுடைய பிள்ளைகள், அறிவுடைமை அறிவுடையவர்களாக விளங்குவது, மாநிலத்து இந்த பெரிய உலகத்தில் உள்ள மண்ணுயிர்க்கு எல்லாம் நிலை பெற்று வாழும் அனைத்து உயிர்களுக்கும் என்று பொருள். இனிது என்பதற்கு பெருமகிழ்ச்சி தருவதாகும். குறளின் பொருள்: பெற்றோர்களை விட அவர்களுடைய பிள்ளைகள் அறிவுடையவர்களாக விளங்குவது அந்த பெற்றோருக்கு மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது மிகுந்த மகிழ்ச்சியை தரும். இந்த குறளை வாசிக்கும் போது எனக்கு 2 உதாரணங்கள் மனதுக்கு வருகிறது. ஒன்று, முன்னாள் ஜனாதிபதியாக இருந்து மறைந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள். அவருடைய தந்தை ஒரு மீனவ தொழில் பார்த்து வந்தார்கள். ஆனால் அவருடைய மகன் பெரிய ஜனாதிபதியாக, உலக புகழ் பெற்ற இந்தியர்களை பெருமையடைய செய்யும் ஒரு ஜனாதிபதியாக, தமிழர்களை பெருமையடைய செய்யும் ஒரு ஜனாதிபதியாக இருந்தார்கள். அடுத்ததாக சுந்தர் பிச்சை அவர்கள். அவருடைய தந்தை சென்னையிலே ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தார்கள். தன்னுடைய ஒரு வருடத்து சம்பளத்தை சேர்த்து வைத்து அதன் மூலமாக ஒரு விமான பயணச்சீட்டு எடுத்து தன்னுடைய மகனை அமெரிக்க தேசத்திற்கு படிப்பதற்காக அனுப்பி வைத்தார்கள். இன்றைக்கு அவர்களுடைய நிலைமையை பார்க்கும்போது எல்லா தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் பெருமை சேர்க்கும் வண்ணமாக இருக்கிறது. அதே போன்று பல கனவுகளை உள்ள பெற்றோர்கள், நம் தமிழ் பெற்றோர்கள், டெனிசி தமிழ் சங்கத்தின் மூலமாக பல நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. குழந்தைகளுக்கு, பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு, கல்லூரிக்காக தயாராகும் மாணவர்களுக்கு பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அதில் ஆர்வமாக பங்கேற்று உங்களுடைய கனவுகளை நினைவாக்கும்படி நிர்வாக குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மறுபடியும் குறள் 68. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. நன்றி, வணக்கம்.